சொல்லென்றும் பொருள் என்றும் சுவையென்றும் இல்லை, சுவையென்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை, விலையேதும் இல்லை. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இலக்கிய ரசிகர்களே, கலையுலக அபிமானிகளே, வணக்கம். கன்னடத்து பைங்கிளி, கருப்பு வெள்ளை படங்கள் காலத்து கதாநாயகி சரோஜா தேவி மறைந்து விட்டார். இதுதான் இன்றைய தலைமுறைக்கு தெரியும். ஆனால் 1955 1975 80 வரை உள்ள தலைமுறைக்கும் இளைஞர்களுக்கும் அவர் ஒரு கனவு கன்னியாக இருந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு நாடோடி மன்னனில் நடித்த பிறகு அவர் புகழின் உச்சிக்கே சென்று விட்டார். அவரோடு நடித்தவர்கள் பிஸியானார்கள், பிரபலமானார்கள். அவருக்கு வில்லனாக நடித்தவர்களும் விஐபி ஆனார்கள். அவருக்கு பாடல்கள் எழுதியவர்கள் தொட்டியெல்லாம் பரவினார்கள். அவரை வைத்து படம் எடுத்தவர்கள் பணக்காரர்கள் ஆனார்கள். அவரோடு கௌரவ தோற்றத்தில் நடித்தவர்கள், பஃபூனாக நகைச்சுவையாக நடித்தவர்கள், குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்தவர்கள் பிரகாசித்தார்கள், செல்வந்தர்களானார்கள். அவரோடு நடித்தவர்கள் அரசியல் களத்தில் அறியப்பட்டார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களானார்கள். அவரோடு நடித்தவர்கள் நடிகர் திலகத்தோடும் மக்கள் திலகத்தோடும் நடித்தவர்கள் மாவட்ட மாநில எல்லைகளை தாண்டி பேசப்பட்டார்கள். சிவாஜி எம்ஜிஆருக்கு இசையமைத்தவர்களும் பாடியவர்களும் இந்தியா முழுவதும் பிரபலமானார்கள். அப்படி என்றால் சிவாஜியோடும் எம்ஜிஆரோடும் எஸ் ராஜேந்திரனோடும் ஜெமினியோடும் கதாநாயகியாக ஹீரோயினாக நடித்த சரோஜா தேவி எப்பேற்பட்ட செல்வ செழிப்பில் மிதந்திருக்க வேண்டும், எப்பேற்பட்ட எழில்வானில் மின்னி இருக்க வேண்டும். அமுதும் தேனும் கனியும் பாலும் உயிரும் ஒளியும் கலந்த காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்களில் முதன்மையானவர் சரோஜா தேவி. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றத்தில் குறைவதுண்டோ, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. பாகப்பிரிவினை என்பது புற்றிசல் போல தோன்றி மறைகின்ற படம் அல்ல, காலத்தை வென்று நிற்கும் கற்பூர பெட்டகம். நித்தம் மாறும் மனிதர்கள் மத்தியில் மறையாத நித்திலம், நித்திய கல்யாணி. இந்த படம் இருக்கும் வரை சரோஜா தேவி நினைவில் நிற்பார். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ என்று மிக மேதமையோடு அறிவுபூர்வமாக வாழ்ந்து எல்லோரையும் அரவணைத்து ஊக்கப்படுத்தி வாழ்ந்த காலம் அந்த காலம். ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறொன்றுமில்லை, கண்ணை இமை போல் காத்திடுவாளே, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவழ வாயில் புன்னகை சிந்தி, கோல மயில் போல நீ வருவாயே, கொஞ்சும் கிளியே அமைதி கொள்வாயே. ஆம், கொஞ்சும் கிளி அமைதி கொண்டு விட்டார். இவ்வளவு புகழும் பணமும் இருந்தும் கூட அரசியல் ஆசை இல்லாமல் இருந்த அவருடைய தெளிவும் திடமும் கட்டுப்பாடும் பல பேர் கற்க வேண்டிய பாடம். சொல்லென்றும் பொருளென்றும் சுவையென்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை, விலையேதும் இல்லை. நீ காணும் உலகங்கள் நான் காண வேண்டும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். சொல்லென்றும் பொருள் என்றும் சுவையென்றும் இல்லை, சுவையென்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை, விலையேதும் இல்லை. அதை போல விலை மதிக்க முடியாத கலைஞர்கள் கவிஞர்கள் வாழ்ந்த காலத்தில் நட்சத்திரமாக மின்னியவர் சரோஜா தேவி. கவிஞர் கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆலங்குடி சோமு, உடுமலை நாராயணகவி, வாலி, எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன் போன்ற கலையுலக மேதைகள், பாலையா, சகஸ்ரநாமம், ரங்காராவ், எம்.ஆர். ராதா, வி.கே. ராமசாமி, அசோகன், ராமையா, நாகேஷ், ஏ. கருணாநிதி, தங்கவேலு போன்ற குணச்சித்திர நடிகர்கள், நகைச்சுவை மேதைகள், தெலுங்கிலே நாகேஸ்வர ராவ், ராமாராவ், கன்னடத்திலே ராஜ்குமார்
என்று துருவ நட்சத்திரங்களோடு கொடிகட்டி பறந்த கதாநாயகர்களை பார்த்தவர். அப்படிப்பட்ட கதாநாயகர்களுக்கு கதாநாயகியாக நடித்தவர். புதிய பறவையும் ஆலயமணியும் அவர் நடிப்பிற்கு முத்திரை பதித்த ஓவியங்கள். எல்லா மனிதர்களும் நாயகனாக கதாநாயகியாக மாற முடியாது. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்றான். சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா என்றான் கவிஞன். ஆம், அதை தமிழன் சொல்லக்கூடாது, தமிழச்சி சொல்லக்கூடாது. அதை தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்கே ஒரு அர்த்தமும் உயிரும் ஒளியும் ஏற்படுகிறது. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலருக்கு நீயே கதி என்றும் நீயே கதி, கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கு முந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா. கல்லை கனியாக்கிய வாசகங்களும் வண்ண கண்களும் வாழ்ந்த காலத்தில் உலா வந்தார். அது வற்றிய காலத்தில் விடைபெற்று சென்று விட்டார் சரோஜா தேவி. கனவாக, கற்பனையாக, கதையாக, பொற்காலமாக திகழ்ந்த பழைய தலைமுறையின் பிரதிநிதி, 30 ஆண்டு கால கதாநாயகி, 60 ஆண்டு கால குணச்சித்திர தாரகை மறைந்தது. எம்ஜிஆரை விட, சிவாஜியை விட அதிக சம்பளம் பெற்ற காலமும் உண்டு. சிவாஜி, எம்ஜிஆர், SSR, ஜெமினி போன்றவர்கள் சரோஜா தேவியின் வருகைக்காக காத்திருந்த காலமும் உண்டு. ஏனென்றால் சரோஜா தேவி தென்னிந்தியா முழுவதும் சுற்றி சுழன்று நடித்துக் கொண்டிருந்தார். 4-5 மாநில கதாநாயகர்களோடு நடித்துக் கொண்டிருந்தார். புகழ்பெற்ற நிறுவனங்கள், புகழ்பெற்ற இயக்குனர்கள், புகழ்பூத்த கலைஞர்களோடு நடித்து வந்தார். நம்ப முடியுமா? மறக்க முடியுமா? ஜாம்பவான்கள் அவருக்காக காத்திருந்தார்கள். காலத்தை வென்ற மார்க்கண்டேயர்கள் அவருக்காக காத்திருந்தார்கள். இவ்வளவு உயரத்தில் உச்சத்தில் இருந்தாலும் அகந்தை இல்லாமல் வாழ்ந்தார். ஆணவம் இல்லாமல் இருந்தார். ஆந்திர, கர்நாடக, கேரள, தமிழக மக்கள் அவரை வேறு ஒரு மாநில பெண்மணியாக நினைத்ததே இல்லை. தங்கள் மாநில மங்கையர்க்கரசியாகத்தான் கருதினார்கள். அவரை இந்த காலத்து கதாநாயகிகளைப் போல அவரை கவர்ச்சியாக, ஆபாசமாக மக்கள் பார்க்கவில்லை. ஒரு கண்ணியமான, பாரம்பரியமான குடும்பத்து பெண்மணியாக பார்த்தார்கள். நம்முடைய ஊரில் ஒரு பெரிய வீட்டு பெண்மணியாக எப்படி பார்ப்போமோ அப்படி பார்த்தார்கள். பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே. என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, பெண்ணை படைத்து கண்ணை படைத்த இறைவன் கொடியவனே. பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனது. என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, பெண்ணை படைத்து கண்ணை படைத்த இறைவன் கொடியவனே. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது விரல்கள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது விரல்கள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. உலக தரத்தில் ஒரு மாபெரும் காதல் காவியத்தை எழுதிய கவிஞர் கண்ணதாசன் இப்படிப்பட்ட வரிகளை, மாணிக்க வாசகத்தை எழுதினார். இந்த பாடலை இசையமைத்தவர்களும் பாடியவர்களும் அதை கேட்பவர்களும் ரசிப்பவர்களும் இன்றும் பாடுகிறவர்களும் இருக்கும் வரை சரோஜா தேவி, இந்த பாடலில் நடித்த சரோஜா தேவியும் இருப்பார். அவர் நினைத்திருந்தால் ஒரு சட்டமன்ற பதவிக்காக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக என்ன பாடுபடுகிறார்கள், எவ்வளவு அவமானப்படுகிறார்கள், விமர்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர் ஒரு தொலைபேசி செய்திருந்தால், ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அவருடைய வீடு தேடி இந்த பதவிகள் போயிருக்கும். ஆனால் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தார், தன்னடக்கத்தோடு இருந்தார், அவையடக்கத்தோடு இருந்தார். அவ்வளவு உயரத்தில் இருந்தும் ஆணவம் இல்லாமல் வாழ்ந்தார். இதுதான் இன்றைய தலைமுறை அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் பாடம். நன்றி, வணக்கம்.